என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அண்ணா அவனு ரொம்ப பண்றானுங்கண்ணா, நீ அமைதியா போற. அவனுக்கு இதான் சாக்குன்னு ரொம்ப ஆடுறானுங்க. நம்ம ஏரியா வர சொல்லுங்க, வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. புள்ளியில் வர சொல்லட்டும்ண்ணா. மானா உண்டி அப்போலான்ற செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கொத்த மாட்டானுங்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடாப்பா வயசாகுது உனக்கு? பெரியவன் நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுறேன். சொல் தள்ளி. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஆனா தப்பு தப்பு.